வணக்கம் நண்பர்களே. மதுரையில் சமீபத்தில் நடந்த ஒரு தொழிலதிபர், ஒரு மிக முக்கியமான தொழிலதிபருடைய திருமண விழா. அந்த திருமண விழாவுக்கு திமுகவை சேர்ந்த சில கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையிலோ இல்லை அதற்கு இணையாக உள்ள நிலையிலோ இருப்பவர்கள். வந்தவர்களுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் அடிப்படையில் இதுக்கு முன்னால் தெற்கு மண்டலத்தின் மிகப்பெரிய பவர் சென்டராக இருந்த அந்த முக்கிய விஐபி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நேரில் போய் பார்த்துருக்காங்க. தங்களுடைய அதிருப்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அந்த தெற்கு சூரியன் வச்சுக்கிங்களேன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நடந்ததை விட சகோதர துரோகம் உங்களுக்கு நடந்திருக்கிறதா? நான் இரத்த சொந்தம், சகோதரன், எனக்கே இத்தனை துரோகங்கள் நடந்திருக்கிறது. நான் சந்தித்திராத துரோகங்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்களா? சரி, இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, நாங்கள் அவங்களுடைய அதிருப்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி நடக்குது, இன்னாருக்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சகோதரி கூட முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மருமகனுக்கும் மகனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த குடும்பம் இதை எங்களுக்கு விட்டவர் வழியும் இல்லை. இதை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு கட்சிக்கு போகணுன்னா அதிமுகவுக்கு தான் போனோம். அது அவ்வளவு நல்ல விஷயமா இருக்காது. காரணம், நாங்கள் இத்தனை காலம் இந்த கட்சிக்காக உழைத்து விட்டு அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு செல்வது என்பது சரியில்லை. இதுக்கு எதிரி அதுக்குள்ளே போகலை. ஆனால் எங்களுடைய அடையாளங்களையெல்லாம் தொலைத்து விட்டு நாங்கள் சென்றால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப புலம்பியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே களத்தில் இருக்கிறார்கள். நாம் சொல்லும் நபர்களுக்கு மட்டும் நீங்கள் ஆதரவு கொடுங்கள். தென் பகுதிக்கே நாம் தான் என்ற இடத்திற்கு நாம் முன்னேறி விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம். கூடுதலாக ஒரு கோரிக்கை, அவருடைய பேரன் களம் இறங்குவதற்கு களம் தயார் செய்யப்படுகிறது. இது அந்த தெற்கு பவர் சென்டராக இருந்த தெற்கு சூரியன் அவருடைய பேரனுக்கு அந்த தெற்க இருக்கிற ஏதோ ஒரு தொகுதி தயார் செய்யப்படுகிறது, களம் தயாரிக்கப்படுகிறது. ஆதரவாளர்கள் எல்லாம் திரண்டு வருகிறார்கள். இத்தனை ஆதரவும் இத்தனை விஷயங்களும் இருக்கும், இவ்வளவு ஆழமாக புதைந்து கிடக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒருவர் 25 பேரை கூட்டிக்கிட்டு 2 கோடி பேரை கூட்டிக்கிட்டு கூட்டணி இன்னும் அவ்வளோதான். இன்னும் தமிழ்நாடு மக்கள் தொகையெல்லாம் தாண்டி கூட்டணி இன்றைக்கி போகலை. ஆனால் சூரியன் தெற்கேயும் உதிக்கும். தேர்தல் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப்.